ஹையா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஹந்தி கோனு ஆர் மெஹந்தி அதை நம்ம பிடிக்கும்போது நேராக அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், அடியில் இருக்கிற அந்த 2 விரலை விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 ஃபிங்கர்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சென்டரில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பிடிச்சிட்டு போடலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒரு சிலருக்கு அந்த சுண்டு விரலில் ஒன்றாங்கல்ல, அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிற 4 விரல் சில பிடிச்சிட்டு கூட அவங்க ஒரு சிலர் அந்த மாதிரி போடுவாங்க. பட் உங்களுக்கு மெஹந்தியே எனக்கு பிடிக்க தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சி போடுங்க. ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன் இந்த கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இதை சொல்லியிருக்கணும். பட் என்னால் சொல்ல முடியல. மேபி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தெரியாதனால கூட ஒரு சில டிசைன்ஸ் போட்டு கூட எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணாமல் இருக்கலாம். எதுக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு பிரைடுக்கு நம்ம போடும்போது நம்மளுக்கு ஒரு சில மிஸ்டேக் ஆகும். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். அந்த 3 ஃபிங்கர்ஸுக்கு சென்டரில் நீங்கள் வச்சுட்டு இதை போடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டை ஒட்டி, அதாவது அந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி ஒட்டி நீங்கள் போடுறீங்க. அப்படி போடும்போது நம்ம அந்தமாரி போடக்கூடாது. ஒரு ஹேண்ட்லேயே நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கையில் டச் ஆகி கீறும் இல்லையா. அந்த டிப்பு கொஞ்சம் கூஸாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது நம்ம ஹேண்ட்ஸில் போடும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி கீக்கும் இல்லையா, கிழிக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எந்த டிசைன் போடும்போதுமே நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ளோ, அதாவது அந்த டிப்பை மேலே தூக்கி தான் நம்ம போடணும். ஸோ நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழுத்தி போடாமல் உங்களுடைய அந்த டிப்பை மேலே தூக்கி போடுங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி போடுங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த ஃப்ளோ இருக்குது இல்லையா, அது அதிகம் வரும். இப்போ வரும் பாருங்கள், அதோ இந்த மாதிரி வருதா. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை தொடச்சி விட்டுறணும். ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு டிசைனுக்கோ ஒரு லைனோ, ஒரு கிரிட் லைனு, ஒரு ஜிக்ஸாக் லைனு ஆர் வேவ் லைன், எனி லைன்ஸ், எந்த லைன்ஸ் நீங்கள் போட்டாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டிப்பை தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் எந்த டிசைனாக இருந்தாலுமே நீங்கள் அதை போடணும். இப்போ நான் போடுற மாதிரி தான். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருதா. இதை நம்ம தொடச்சிடணும். தொடச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் ஆர் நெக்ஸ்ட்டு லைன்ஸ், ஜிக்ஸாக்கு, வேவ்லைன், எனி லைன்ஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியல அப்படின்னா என்கிட்ட ப்ரைவேட்டாகவோ இல்லை நம்ம குரூப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் அதுக்கான டவுட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஹேண்டை நம்ம தூக்கி போடணும். அந்த டிப்பு நான் சொல்கிற மாதிரி அந்த டிப்பு நம்மளுடைய ஷீட்டில் டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் நம்ம போடணும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேண்ட்ஸில் நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த டிப்பு நம்மளுடைய ஹேண்ட்ஸில் டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்மளுடைய ஹேண்ட்ஸில் கிழிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மெஹந்தி ஷீட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோதானா? உங்களுக்கு இதை பற்றின டவுட் எதனா இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. அவ்வளோதான். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த மாதிரி அந்த டிப்பில் வர அந்த ஃப்ளோஸை நீங்கள் தொடச்சிட்டு தான் போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் போட்டிருக்கிறது எதுவுமே கரெக்டாக இல்லை. உங்களுக்கே தெரியுது இல்லையா. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இது எதுவுமே நம்மளுக்கு கரெக்டாகவோ நீட்டாகவோ பர்ஃபெக்டாகவோ நம்மளுக்கு இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கிளாஸை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த மெஹந்தியில் அந்த அதாவது அந்த டிப்பில் ஃப்ளோ உங்களுக்கு திக்காக வந்தாலோ, நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, டேப் எப்படி சுற்றணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் மிக்ஸாலாஜி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோ வருதா, அதை தொடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் போடுவீங்க. அதில் சென்டரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு வரும். அந்த ஃப்ளோ விட்டு விட்டு வரும். அப்படி வரதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விட்டுருங்க. பாதியிலே நீங்கள் போடக்கூடாது. விட்டு விட்டு வந்துச்சு அப்படின்னா அதிலே நீங்கள் பாதியிலேருந்தே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோமா, திரும்பி செகண்ட் அதே லைன் மேலே தான் போடணும். நீங்கள் பாதியில் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாதியிலேருந்து போடக்கூடாது. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி விட்டு விட்டு இருக்கிற லைன்ஸில் நீங்கள் ரிட்டன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லைன்ஸ் ஒரு மாதிரி
ஒரு கரெக்டாக இல்லாமல் ஒரு நீட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கசாமுசான்னு இருக்கா, இந்த மாதிரி அந்த மிஸ்டேக்கை நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டு பாதியிலே நின்றுடுச்சு அப்படின்னா ரிட்டன் அது மேலே போடுங்க. திரும்ப ரிட்டன் உங்களுக்கு அந்த ஃப்ளோ நின்றுடுச்சு அப்படின்னாலும் ரிட்டன் நீங்கள் அது மேலே தான் போடணும். நான் போடுற மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ போடுறேன் இல்லையா அந்த மாதிரி. இப்போ நான் சேம் அதே தான், நீங்கள் திக் லைன் போடும்போது கூட இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. நம்ம ஷேடிங் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் என்ன பண்ணியிருப்போம், அந்த டிப்பை வச்சு நம்ம ஒரு மாதிரி ஷேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம திக் லைன்ஸில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸு பண்ணக்கூடாது. நம்ம திக் லைன் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஸோ இதை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். சிஸ்டர் எனக்கு இது புரியல அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். இதை பற்றின டவுட் இருக்கா? ஸோ நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு அடுத்தது பார்டர் டிசைன் நம்ம போடும்போது நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 4 லைன்ஸு, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லைன்ஸில் ஹம்ப்பு, செகண்டு வந்து திக் லைனு, அதுக்கப்புறம் ஹம்ப்பு, அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து பார்டர் டிசைனு போடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்டர் டிசைன் போட்டதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து கிரிட் டிசைன் ஆர் ஃபில்லிங் டிசைன்ஸ் போடணும். நான் சொல்லியிருப்பேன் போன ஒரு கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த டிசைன்ஸ் போடணும் அப்படின்றது. அதுதான் இது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் கேளுங்க. இந்த கிளாஸ் அவ்வளோதான். இதை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம், கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க இதை பற்றின டவுட் என்ன இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து தாராளமாக நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.